மூன்றாவதாக ஒரு பணி, அது ஆடைகளை தயாரிக்கும் பணி. தபித்தாள் இந்த வேத பகுதி இன்றைக்கு வாசிக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரை உள்ள இந்த பகுதியிலே இந்த தபித்தாள் தொற்காலை பற்றி எல்லாம் தெரிஞ்சது தான். இட் இஸ் நாட் அ நியூ திங், தெரிஞ்ச இன்சிடென்ட் தான். தபித்தாள்னு ஒரு சீஷின்றதுக்கு என்னன்னா ஃபீமேல் டிசைபிள், பெண் சீஷர். அதற்கு கிரீக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேட்டிடோன். ஆண் சீஷர்களுக்கு மேத்திட்ரியா. இந்த மேத்திட்ரியான்ற வேர்ட் 46 இடத்துல வந்திருக்குங்க. மேத்திட்ரியா என்ற ஆண் சீஷர்கள் என்பது 46 இடங்களில் வந்துள்ளது. ஆனால் இந்த மேத்திட்ரியா என்ற ஃபீமேல் டிசைபிளை குறித்து ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கும். ஒரே ஒரு சிஷி தான். இந்த புதிய ஏற்பாடு முழுதும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிஷி. ஒரு வேளை இந்த அம்மாள் அந்த 70 பேரில் ஒருவராக இருந்திருக்கலாமா? ஆண்டவரோடு நெருக்கமாக பணி செய்த ஒரு அருமையான பெண்பணி, பெண் பிள்ளைகள் தபித்தாள். தபித்தாள் அராமிக் வேர்டுங்க, இந்த பிப்ளிக்கல் லாங்குவேஜ். அதற்கான கிரேக்க வேர்ட் தொற்காள் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரே ஒரு பேருக்கு மட்டும்தான் நியூ டெஸ்ட்மெண்ட்ல அராமிக்லையும் சொல்லியிருக்கிறாங்க, கிரீக் வேர்ட்லையும் சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய ரகசியம் என்ன? அராமிக்லையும் சொல்லியிருக்கிறாங்க அந்த பேர் தபித்தாள், தொற்காள் ஏங்க சொல்லணும்? ஒருவேளை இதனுடைய ஆரம்பம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்கும் பொழுது சீடர்கள் தங்களுடைய விசுவாசிகளை கவனிக்க ஆரம்பிச்சாங்க, அன்றாட சவரட்சணை பண்ணாங்களாம். அதில் கிரேக்கருக்கும் யூதருக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. என்ன கிரேக்கருக்கும் யூதருக்கும் பிரச்சனை? கிறிஸ்தவங்கன்னா பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குங்க. பிரச்சனை இல்லாட்டி தான் டேஞ்சரு. பிரச்சனை இருந்தால் தான் நல்லது, கொஞ்சம் லைவ்லியாக இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? இந்த கிரேக்கர்கள் ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க, எங்களில் இருக்கிற அந்த விதவைகள் சரியாக கவனிக்கப்படலைங்க. ஒரு பெரிய பிரச்சனை. ஒருவேளை அந்த சமயத்திலே இந்த அம்மாள் இருந்திருப்பாங்க, இந்த தொற்கால் இருந்திருப்பாங்க. இந்த பிரச்சனையுடைய தீர்வு நமக்கு தெரியும். 7 பேரை வச்சாங்க, அவங்க பராமரித்தாங்க. அந்த 7 பேர் மறுபடியும் எங்கெங்கே பிரிஞ்சு போனாங்கன்னு சொல்லி ஒரு சிலரை குறித்து வேதாகமத்தில் இருக்கு. நான் இதை குறித்து அதிகமாக சொல்ல தேவையில்லை. தொற்காலை குறித்து என்ன சம்பவம் என்றால், இந்த அம்மாள் ஒருவேளை எருசலேமை விட்டு அவர்கள் யோப்பாப்பட்டினம் வந்தாங்க. யோப்பாப்பட்டினம் வந்தவங்க இந்த கிரேக்க விதவைகள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கான பராமரிப்பை செஞ்சாங்க. இது எப்படி சொல்றேன்னா, இந்த ஒரே ஒரு அம்மாவுக்கு மாத்திரம்தான் கிரேக்க பாஷையில் தொற்கால்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் தொற்கால்னு சொல்லியிருப்பாங்க. தொற்கால்னு சொல்றவங்களாம் யாருன்னா கிரேக்கர்கள். அவள் மரித்த பிற்பாடு அவளை சூட நின்று அவள் செய்த ஆடைகள், அவளுடைய எல்லா விதமான உடைகளை காட்டினவர்கள் விதவைகள். ஆகவே அந்த அம்மாள் தன்னுடைய பணியாக இந்த கிரேக்க விதவைகளை பராமரித்து வந்தார்கள். மாத்திரமல்ல, மற்ற சீஷர்களை போல நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நான் பிரசங்கம் பண்ணணும், நான் ஒருவேளை அந்நிய பாஷை பேசணும், இல்லாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. இது மாதிரிலாம் பண்ணாம தனக்கு கடவுள் கொடுத்த சாதாரண ஒரு பணி, ஆடைகளை தைப்பது, அந்த வேலையை செஞ்சாங்க. ஆனால் வேதம் மிக அழகாக கூறுகிறதுங்க. அந்த அம்மாவை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க பைபிளில். அப்போஸ்தலர் 9:36 ஆடைகளை தயாரிப்பதன் மூலம் அவர்கள் அநேக பேருக்கு நற்கிரியை செய்து வந்தாள், மிகுதியான தர்மங்களை செய்தாள். கொஸ்டின் என்னன்னா, நம்ம என்ன வேலை செய்யணும் இல்லைங்க, வாட் இஸ் தி அவுட்புட் ஆஃப் தி ஜாப், அதனுடைய வெளிப்படையான செயல்பாடு என்ன? ஏதோ சம்பளம் வாங்கணும், அதுக்கு பின்னால் வீடை கட்டணும், அப்புறம் ஒருவேளை ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேர்த்து வச்சோம் காரு பங்களா, இதை யாருமே கணக்கு கேட்க போகிறதில்ல. பரலோகத்தில் போனால் நற்கிரியைகளை செய்த தொற்காள்
தருமங்களை செய்த சொற்கள். இந்த சீஷி இவ்விதமாகவே தன் ஆண்டவரின் பணியை தொடர்ந்தாள். நடந்தது தெரியும். அந்த அம்மாவுக்கு சிக்காயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வியாதி வந்துடுச்சு. ஒருவேளை லித்தாவில் தான் இருக்காருங்க பேதுரு. இந்த யோப்பா பட்டணத்திலும் சில சீஷருங்க இருக்கிறாங்க. கேட்டிருப்பாங்க, நாங்கள் போய் கூட்டு வரட்டுமான்னு சொல்லி. வேணா கடவுளுடைய சித்தம் எது நடக்குது நடக்கட்டும். அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்த அம்மாவை இப்போ குளிப்பாட்டி மேலே வச்சுருக்காங்க. எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவோம். லித்தா பட்டணத்தில் பேதுரு இருக்காரு, சொல்லி அனுப்புவோம். உயிரோடு எழுப்புவார்னு சொல்லிலாம் பைபிளில் சொல்லப்படவே இல்லைங்க. நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவர் வந்தார், எல்லாரையும் வெளியே போக பண்ணினார். ஜெபம் பண்ணி அவள் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றார். அந்த அம்மா கண்ணை விழித்து பார்த்தாங்க. இவர் கை கொடுத்து எழுப்பி உட்கார வச்சார். உயிரோடு எழுப்பி உட்கார வச்சார். ஒருவேளை இது அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லைங்க. அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லைங்க. ஏன்னா அதில் அது அப்போஸ்தலர் 9:42 இவ்விதமாக கூடுதுங்க. இந்த யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. இந்த நிகழ்வு யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அநேகர் கர்த்தரிடத்தில் வழிநடத்தப்பட்டார்கள். எப்பொழுது தெரியுங்களா? அந்த அம்மா இறந்தப்போ. அந்த அம்மா இறந்துட்டு பிற்பாடு அநேகர் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள், ஆண்டவரை தெரிந்து கொண்டார்கள், ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மை அழைக்கிறார். நாம் எவ்விதமான சாட்சி பகர மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.